ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் பனிமழையை நிறுத்தினாரே, பக்தன் எலியா தன் வார்த்தையாலே. பனிமழையை நிறுத்தினாரே, பக்தன் எலியா தன் வாக்கினாலே. யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மபலன் தேவனிடம் அடைந்தான். மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மபலன் தேவனிடம் அடைந்தான். வீழ்த்தினானே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினானே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆமாண்டவரே, நேற்று இன்று மாறாட்சி உள்ளதனை நன்றி தூக்கிறாங்க. சோதரான்றே நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார். ஒவ்வொருடைய ஜபத்தையும் தாசத்தை பண்ணாமல் ஆண்டை தள்ளாமல் எங்களை ஆண்டு கண்ணோக்கி பார்க்க ஜீவிதவினை நன்றி தூக்கிறாங்க. சோத்ராண்டவரே அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்ளிய ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனியாக தனித்தனியாக ஆசிரிக்கும்படியாக சொன்னதா. சோத்ராண்டவரே அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வெள்ளமொழிதேவனே, நித்திய பிதாவே, சமான பிரவே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உலகம் தர முடியாது, உலகம் எடுக்க முடியாத சமாதான சந்தோஷத்தால் நிரப்பி எங்களை அன்றே அனுதினமும் வழி எடுத்து ஜீவதேவனே நன்றி ஊற்றிக்கிற சோத்திரம். எங்கள் ஜீவாதிபதியை சோத்திரம் 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 சோத்திரம். ஒவ்வொரு பதியை ஆசிரியர் அன்றே இதுவரை நடத்திருந்தவன் இன்னும் தொடர்ந்து வழி எடுத்த முடியாது ஜீவிக்கிறார். சோத்திரம். செய்தி பதி ஆசிரியர் செய்திகளை பரத்த கட்டிட முடியாது ஜீவிக்கிறார். சோத்திரம். பருவத்தின் நன்மையால் நிரப்பும் தொடர்ந்து கிழிச்சு ஆசிரியமான்றேன். எல்லா துதிகள் நம்ம மேல நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலவினை நாம் தாழ்மை எடுத்து செல்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாக. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் கிளாடிஸ் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பாரு. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். இந்த கால வேளையிலே உம்மை துதிக்கும்படியாய் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக அப்பா, எங்களது இருதயத்தை இந்த கால வேளையிலே உற்சாகப்படுத்தும். எங்கள் செவிகளை உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும். தேவனுடைய கிருபை அப்பா முற்று முடிய நிரப்பேற வேண்டும் என்று வேண்டுகிறேன், செபிக்கிறேன். அப்பா, உம்மிடத்திலே பேச போகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். சங்கீதம் 75:1. சங்கீதம் 75:1. உமது நாமம் சமீபமாயிருக்கிறது, உமது நாமம் சமீபமாயிருக்கிறது. ஒரு ராஜா சொல்கிறார், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது. இந்த கால வேளையிலே கொஞ்ச நேரம்
பார்க்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, என் கர்த்தர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். என் அப்பா சமீபமா இருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆகையால் என் அப்பா எனக்கு சமீபமாயிருக்கிறார். உமது நாமம் எனக்கு சமீபமாயிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும். அவருடைய நாமம் எனக்கு சமீபமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் புது புது ஜீவனை தருகிறார். ஒரு நாள் புது ஜீவனை தருகிறார். அப்பா சொல்றாரு, எனக்குள் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியா இருக்கிறார். புது சிருஷ்டியா இருக்கிறார். அப்போ நேற்று நிரப்பின ஆவியானவர் இன்று ஒரு மடங்கு அதிகம் நிரப்ப வேண்டும். இன்றும் கிறிஸ்தவத்திலே ஒவ்வொரு நாளும் புது புது வல்லமைகள், புது புது வரங்கள் பெருக வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். ஏன் அப்படி சொல்லுவேன் என்றால், என் அப்பாவின் நாமம் என் சமீபமாயிருக்கிறது. அப்பாவின் நாமம் சமீபமாயிருக்கிறது. அப்பா சொல்லுவார், திராட்சை கொடியானது செடியோடு இணைந்திருக்குமே, ஆனால் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது என் அப்பாவின் நாமம் எனக்கு சமீபமா இருக்கிறது. நான் என் அப்பாவோடு இணைந்திருக்கிறேன். என்னிலே நடைபெறும் மாற்றங்கள் என்ன? என்னிலே நடைபெறும் ஆசீர்வாதங்கள் என்ன? நடந்திருக்க வேண்டும் இல்லையா? அற்புதங்கள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அற்புதமும் அதிசயமும் நடக்கிறதா? எனக்கு சமீபமா இருக்கிறவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அச்சமாவது, உள்ளத்தில் ஒரு சின்ன பயமாவது இருக்கிறதா? இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது இல்லை. இந்த சங்கீதம் 75 இதைத்தான் சொல்லுகிறது. என் அப்பாவின் நாமம் சமீபமா இருக்கிறது, ஆனால் நான் என்னென்ன செய்வதில்லை என்பதை பற்றி தான் இந்த கால வேளையிலே நாம் செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 75:3 சொல்லுகிறது பாருங்க, பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. யோசிங்க, யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெபிக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு, இருக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கும் ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வேண்டும். அவருடைய நாமம் எனக்கு சமீபமாயிருக்கிறது. நான் அப்பாவுடைய ரத்தத்தால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, சங்கீதம் 75:3 சொல்லுது, எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறேன். எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறேன். அதுல என்ன? அதுல அந்த எல்லாம் வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். எல்லாம் என்று கிறிஸ்தவ மக்கள் எங்கும் இருக்கிறார்கள், எங்கும் இருக்கிறார்கள், எங்கும் இருக்கிறார்கள். சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் கரைந்து போகக்கூடாது. நீங்கள் கரைந்து போகக்கூடாது. அவர்களுடைய ஐக்கியத்தில் கரைந்து போகக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியத்திலே கரைந்து போகக்கூடாது. ஐயா, இன்னைக்கு எல்லா உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எல்லா உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. யாரோடு கரைந்து போயிருக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியம். உலக ஐக்கியத்தோடு கரைந்து போயிடக்கூடாது. உலகத்தின் காரியங்களோடு கரைந்து போய்விடக்கூடாது. அவர்களும் கெட்ட வார்த்தை பேசுவார்கள், நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். அவர்களும் சிகரெட்டு குடிப்பார்கள், நானும் சிகரெட்டு குடிப்பேன். அவர்களும் தவறானதை செய்வார்கள், நானும் தவறானதை செய்வேன். இல்லை ஐயா, இல்லை. என் அப்பாவின் நாமம் சமீபமாயிருக்கிறது. என் அப்பா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்காக ரத்தம் சிந்தின கரத்தை பார்ப்பார். நான் கையால் செய்யும் தவறுக்கு அப்பா கைய பார்ப்பாரா? என் பிள்ளைய உனக்காக ரத்தம் சிந்தின என்பதை சமீபத்தில் இருந்து பார்ப்பார், தூரத்துல கிடையாது. உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று சங்கீதம் 75:1 சொல்லுகிறது. 75:3 சொல்றாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பிள்ளைகளை உலகத்தோடு கரைந்து போக முடிகிறது உங்களால்?
எப்படி நீங்க கரைந்து போகலாம்? கொஞ்சம் யோசிங்க. இந்த கால வேளையில ஏசப்பா, நான் இனி கூட வேண்டாம், இன்றிலிருந்து அப்பா, என் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் கரைவதை விடுவப்பா. உலகத்துக்காரரை போலவே பேராசைப்படுவது, உலகத்துக்காரரை போலவே பொறாமைப்படுவது, உலகத்துக்காரரை போலவே ஒவ்வொன்றையும் வாங்குவது, செய்வது. யோசித்து பாருங்க. ஏப்பா சமீபமாய் இருக்கிறார், என் ராஜா சமீபமாய் இருக்கிறார். நம்ம விட்டுவிடக் கூடாது பாருங்க. இன்னொன்று செய்கிறோம் பாருங்க. ஒன்றை இப்படி செய்கிறோம், இன்னொன்று என்ன செய்கிறோம் என்றால் 75:4 சங்கீதம் 75:4 சொல்லுது, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள். அப்பா சொல்றாரு, நான் உனக்கு சமீபமா இருக்க மகனே, நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன். சிலர் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லுவார்கள். அப்பா சொல்றாரு, மகனே, நீ அவங்க கூட போய் நீனும் 3 கால்னு 2 கால்னு சொன்னாலும் கேட்க போறது இல்ல, 4 கால்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஏனென்றால் அவன் வீம்புக்காரன். அவன் வீம்பு பேசிக்கிட்டே தான். அப்பா சொல்றாரு, நான் சமீபமா இருக்க மகனே, நீ அவனோடு வீம்பு பேசாது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அநேக நேரத்துல சமாதான குறைவுக்கு காரணம் அதுதான். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் பேசும் அந்த நேரத்திலே வீம்பு பேசாதீர்கள். இல்லை, நான் இந்த குரூப்பில் தான் சேருவேன், இந்த குரூப்பை விட்டால் போகவே மாட்டேன், எனக்கு 350cc வண்டி வேணும்னா வேணும். ஒரு பிள்ளை கேட்குது, கணவன் இல்ல ஆலயத்துக்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவனும் ஆலயத்துக்கு போகிறான், இவனும் நற்கர்ணம் எடுக்கிறான், அம்மாவும் நற்கர்ணம் எடுக்காங்க. அம்மா கஷ்டப்பட்டு 20,000 ரூபாய் சம்பளத்துல அவனை பெற்று வளர்க்குறாங்க. அந்த பையன் கேட்கிறான் பாருங்க, எனக்கு 350cc வண்டி வாங்கிட்டாங்க. வண்டியோட ரேட் என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான ரூபா. அந்த அம்மாவுக்கு அந்த வண்டியின் முகவரி கூட தெரியாது. கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயா, என் பிள்ளைக்காக ஜெபிப்பீங்களா? என் பிள்ளைக்கு சாமுவேல்னு பேர் வச்சு சத்தியத்துல கரைவான்னு சொல்லி, ஆனா என் பிள்ளை உலகத்தின் குடியில கரைஞ்சு போயிட்டாயா. கர்த்தர் எனக்கு தீங்கு செய்தாரா நன்மை செய்தாரா தெரியாது. என் கணவன் என்னோடு இல்ல, நான் குறைஞ்ச சம்பாத்தியம் பண்ணுவேன், என் பிள்ளைக்காக ஜெபிப்பீர்களா? யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட வீம்பு பேச முடியல. ஐயா, சரி என்று சொல்லியிருக்கிறேன், ஆனா அவன் மனம் மாறுவதற்கு செவிங்க என்று கேட்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. கர்த்தரின் சமீபமா இருந்திருந்தா அந்த வாலிப கிறிஸ்தவ தம்பி சர்ச்சைக்கு போறான், சண்டே வாலிபர் மீட்டிங் போறான், நற்கர்ணம் எடுக்கா, பக்த அவனுக்கு தொற்றுக்கணும்ல. என் அப்பா சமீபமா இருக்கிறாரு, உலக பிரகாரமா எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, நான் என் அம்மாட்ட இப்படி வீம்பு பேசி இவ்வளவு பெரிய வண்டிய கேட்கலாமா? நினைச்சிருக்கணும் இல்ல. ஆனா நம்ம வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கா. ஆனா அந்த தாய் வீம்பு பேசல. அவ சொல்றா, வீம்பு பேசுறா, சாப்பிட மாட்டேக்கா ஐயா, சண்டைக்கு வருவான், எனக்கு ஒரே பிள்ளை தான் இருக்கா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஐயா, சரி என்று சொல்லி இருக்கிறேன், ஆனா என்னால முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் அந்த பிள்ளை வீம்பு பேசியிருக்க கூடாது இல்லையா? அம்மா அப்படி விட்டுட்டாங்க, நானும் விட்டுருவேன், ஜெபிப்பேன், எனக்கு அப்பா நல்ல வேலையை தருவாரு, நானும் வண்டியை வாங்கி கொள்வேன். எப்ப வரும் தெரியுமா? என் கர்த்தரின் நாமம் சமீபமாயிருக்கிறது. சங்கீதம் 71:1 என் உள்ளத்திலே வரும்போது, நான் தியானிக்கும் போது, அப்பாவோடு இருக்கும் போது, என் அப்பா சமீபத்துல இருக்காரு ஐயா, அவர் சர்வ சிருஷ்டிகர், எனக்கு வண்டி வாங்கி தருவார். அம்மா பயப்படாத, நான் ஒரு நல்ல வேலைக்கு போவேன், ஒரு வண்டி வாங்குவேன், அந்த வண்டியில ஒன்ன வச்சு கொண்டு போவேன். ஆண்டவரே, இந்த கால வேளையில நீர் சமீபமா இருந்து அந்த சாமுவேலோடு பேசுகிறதற்காக நன்றி. இதுதான் கிறிஸ்தவம் ஐயா, இதுதான் கிறிஸ்தவம். வீம்பு பேசாதே, அவங்கள்ட்ட வீம்பு பேசாதே. அநேக பிள்ளைகளிடத்துல வீம்பு பேசி பிள்ளைகள் அப்பாவோடு பேசுவதில்லை, அம்மாவோடு பேசுவதில்லை, அண்ணனோடு பேசுவதில்லை, தம்பியோடு பேசுவதில்லை. அப்பா சமீபமா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் கொடுத்த குடும்பம் இப்படி சமாதானம் இல்லாம இருக்கேன். யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். குடும்ப ஜெபம் ஜெபிச்சுட்டு படுக்கிறீங்க,
காலையில மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி? வீம்பு பேசாதீங்க, வீம்பு பேசாதீங்க. சின்ன தவறுகள் வீட்டிலே நடக்கத்தான் செய்யும், சின்ன குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். வீம்பு பாராட்டாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். என் அப்பாவின் நாமம் உங்களுக்கு சமீபமா இருக்குது. அவரை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. முதலிலே சொன்னேன், நான் பூமிகளோடு எல்லா குடிகளோடும் கலந்து போகக்கூடாது. எனக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரியம், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அதான் முக்கியம் பாருங்க. என் சிந்தனை கூட அவங்க சிந்தனை போல இருக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? எனக்காக சிலுவையில என் அப்பா ரத்தம் சிந்தினதோடு அல்ல, முள்முடிய தலையில அடிச்சு அந்த முள்கள் எல்லாம் கண்ணு வழியா வெளியே பிரிங்கி வந்ததான் பாருங்க. ஏன்ப்பா எனக்காக தலையிலே ரத்தம் சிந்தினார். என் சிந்தனையில கூட நான் அவர்களோடு போகக்கூடாது. பிரைஸ் எல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஒரு மூன்றாவது காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 75:6, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையில் இருந்து ஜெயம் வராது. நீங்க அதை தெரிஞ்சுக்கிடணும். நீங்க அநேகர் தெரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்தவ பிள்ளைகளே தெரிஞ்சுக்கிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பொறுத்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஜெயம் வந்துடும். நிறைய பேர் வரும். நான் வராதுன்னு சொல்லல. ஆவியானவர் ஒரு சந்தர்ப்பத்தில் அதையும் சொல்லியிருப்பார். ஆனால் சமீபமா இருக்கும் கர்த்தரிடத்தில் பேசாமல் நபர்த்துன பண்ணியாச்சுன்னு சொல்லி பூமியில் குடியோடு கலந்து போவது, வீம்பு பேசுவது, அப்ப ஜெயம் வருமா? ஜெயம் வருமா? ஒரு தம்பி ஒரு பாப்பா சொன்னா பாருங்க, எனக்கு SSLCல மார்க் கம்மியா கர்த்தர் தந்துட்டாரு. கர்த்தர் ரொம்ப மோசம், கர்த்தர் ரொம்ப மோசம். கால வேளையில நீ எழுந்து புத்தகத்தை எடுத்து படிக்காமல், வந்த உடனே புத்தகத்தை எடுத்து படிக்காமல் டிவியை பார்ப்பது, செல்லை பார்ப்பது, நேரத்தை பூரா வீணாக்குவது, தூங்குவதுமா இருந்து விட்டு கர்த்தர் உனக்கு தருவாரா? சோம்பேறிக்கு கர்த்தர் எழுத்து நிற்பார். சோம்பேறி அப்பா பார்க்கவே மாட்டாரு. தரித்திரம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லுவார். எனக்கு அப்பா மனசு தரல, எனக்கு அப்பா எனக்கு நினைச்ச பொறுப்பை தரல, நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். என்ன செய்கிறோம் என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பரலோகத்துக்கு அவன் ஒரு செய்தியை கொண்டு போவான். என் பிள்ளைய பார்த்திர ஆண்டவரை நேற்று வரைக்கும் நான் நடத்தி கொண்டிருந்தேன், இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறேன். இவன் பாருங்க, கிழக்கில இருந்து ஆச்சரியம் வரும், மேற்குல இருந்து ஆச்சரியம் வரும், ஜெயம் வரும் என்று நினைத்து கொண்டு கண்மூடித்தனமா இருக்கிறான், கண்மூடித்தனமா இருக்கிறான். இவன் ஜெபிக்கிறது இல்லை, இப்போ வேதம் வாசிக்கிறது இல்லை. அப்பா துக்கப்படுவார், அப்பா துக்கப்படுவார். பரிசுத்தாவியானவர் துக்கப்படுவார். அவர் நாமம் சமீபமாயிருக்கிறது, சமீபமா இருக்குது. சும்மா தோப்புக்காரனை போட்டா வருங்கிறதுக்கு இது புறஜாதியார் மதம் அல்ல. ஐயா நான் காவடி தூக்கிட்டேன், எனக்கு ஜெயம் வரும். வராதுரா மக்கா, நீ ஜெபிக்க வேண்டும், நீ வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்பாவிடத்திலே முழங்கால் போட்டு ஒவ்வொரு நிமிஷமும் சமீபமா இருக்கும் அவர் நாமத்தோடு பேச வேண்டும். நீ பூமியோடு கலந்து போகக்கூடாது, எல்லா குடிகளோடும் கலந்து போகக்கூடாது, வீம்புக்காரரோடு வீம்பு பேசக்கூடாது. அப்பொழுது ஜெயம் வரும், ஜெயம் வரும். ஒரு சமீபமா இருக்கிறார் என் கர்த்தர், சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வாங்க, சங்கீதம் 77:12. இதோடு நாம் சத்தியத்தை, இந்த காலவேளை தியானத்தை முடிக்க போகிறோம். சங்கீதம் 77:12 பாருங்க. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அப்பா சமீபமா இருக்கிறாரு. அப்பா நான் எல்லா குடிகளோடும் கரைந்து போவதில்லை, வீம்புக்காரனோட வீம்பு பேசுகிறது இல்ல. 3 நான் கிழக்கிலோ மேற்கிலோ பார்க்க மாட்டேன். எனக்காக ரத்தம் சிந்தி எனக்கு சமீபமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துலதான் சங்கீதம் 77:12 அப்பா எனக்கு என்ன செய்திருக்கிறார் தியானித்து பார்க்கணுங்க, தியானித்து பார்க்கணும். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படி இருந்தேன், நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படி இருந்தேன், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன், தியானித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். தாவீதையா தியானித்து பார்த்தார். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு சமயம் சிங்கம் வந்தது,
கிழித்து போட்டேன். ஒரு சமயம் கரடி வந்தது, கிழித்து போட்டேன். மற்றொரு சமயம் கோலியாத்து வந்தான், அடித்து போட்டேன். இப்பொழுது நான் ராஜாவாயிருக்கிறேன். இப்பொழுது ராஜாவாயிருக்கிறேன். சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் ராஜா. அப்பா உமக்கு நன்றி, நீர் என் சமீபமாயிருக்கிறேன். அவன் தியானித்தான். சங்கீதம் 75 எழுதி வைத்தார். இப்பொழுது 2000 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் நாம் இப்பொழுது ஆவியானவரோடு பேசுவதற்கு இந்த வார்த்தை உதவினது. இந்த வார்த்தை உதவினது. உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறீர்களா? என் அப்பா என்னை எப்படியெல்லாம் நடத்தினார் என்று, எப்படியெல்லாம் நடத்தினார். உங்க பேர பிள்ளைகளிடத்துல பேசுகிறீங்களா? தாத்தா இப்படி இருந்தவடா, தாத்தா இப்படி இருந்த, ஏசப்பா இப்படி நடத்தினார். அவனுக்கு தெரியாம போயிடக்கூடாது ஐயா, தெரியாம போயிடக்கூடாது. தாத்தா ஒரு காலத்துல பாவம் செய்தேன், ஏசப்பா என்ன மனம் திரும்ப செய்யலன்னா நான் இல்லடா. அதை தியானித்து பிள்ளைகளிடத்துல பேசுங்க, தியானித்து பிள்ளையிடத்துல பேசுங்க. பாட்டி பேத்தி இடத்துல பேசுங்க. பாட்டி முதல்ல கிரமமா இருப்பேன், நான் இப்படி ஒழுக்கமா இருப்பேன், இப்படி ஆலயத்துக்கு போவேன், நான் தாத்தாவின் முகத்தை தவிர வேறு யார் முகத்தையும் பார்ப்பதில்லை. தியானித்து தியானித்து காரியம் என்ன தெரியுமா? என் ஆவியானவர் எனக்கு சமீபமா இருக்கிறார். பேசுறீங்களா? பேசுறீங்களா? இன்னைக்கு பேசியிருந்தா என் பிள்ளைகள் குடிகளோடு கலந்து போகாது, பூமியின் குடிகளோடு கலந்து போகாது, வீம்புக்காரனோடு வீம்பு பேசாது, கிழக்கிலும் மேற்கிலும் ஜெயத்தை பார்க்காது, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பார்கள். காரியம் என்ன? அவர் நாமம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. ஜெபிப்போமா? என் அன்பு தகப்பனே, என் அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில எங்களோடு அப்பா நீர் சமீபமா இருப்பதற்காக நன்றி, நன்றி என்பதை நான் தியானித்துக் கொண்டே இருப்பேன். அப்பா என் சுவாசம் நன்றாய் சுவாசிக்கிறேன், நீர் சமீபமாய் இருக்கிறேன். என் கிட்னி நன்றாய் இயங்குகிறது, நீர் சமீபமாய் இருக்கிறேன். நான் ஓடுவேன், நீர் சமீபமாய் இருக்கிறேன். உம்மை குறித்து பேசுவேன், நீர் சமீபமாய் இருக்கிறேன். உன் நாம இடுவேன், நீர் சமீபமாய் இருக்கிறேன். நான் தியானித்து தியானித்து பகல் முழுவதும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமென். ஸ்தோத்திரம்.